வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். அதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமைன்ஸ். ரெடியா இருக்கீங்களா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா, இந்த ஃபேப்ரிக்ஸ்ல இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ற நல்ல வைப்ரண்டான கலர்ஸ் அது எப்படி வருதுன்னு? அதோட ஆரம்பம் அது எப்பவுமே ஒரு ஸ்பெசிஃபிக் கெமிக்கல் பில்டிங் பிளாக்ல இருந்து தான் வருது. லெட்ஸ் see what that is. So why should we even bother making amines? எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்? இது அந்த டைஸ் மட்டும் இல்ல, நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற என்னைக்கும் அடங்காத யூஸ்ஃபுல் கெமிக்கல்ஸை கிரியேட் பண்றதுக்கு இது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அடிப்படை. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில அமீன்ஸ் ஆர் சூப்பர் இம்பார்ட்டன்ட் பில்டிங் பிளாக்ஸ். இப்போ இந்த டாபிக் பார்க்க பெருசா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தெரியலாம். ஆனா ட்ரஸ்ட் மீ, ஒரு அமைனோவை ப்ரிப்பேர் பண்ற ப்ராசஸ் அட் இட்ஸ் ஹார்ட் ரொம்ப சிம்பிள். அதோட கோர் ஐடியாவை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம்னா மத்ததெல்லாமே ஈஸியா புரிஞ்சிடும். So, I know the core idea என்ன. The entire story, the whole shebang of preparing amines, இது எல்லாமே ஒரே ஒரு ப்ராசஸை சுத்தி தான் வருது. ஒரு சிங்கிள் பவர்ஃபுல் ப்ராசஸ். And that is reduction. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நல்லா மனசுல பதிவு பண்ணிக்கோங்க. Reduction. Okay, what is this reduction? அது என்ன பண்ணுது? Let's break it down. ஸோ ரிடக்ஷன்னா என்னன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்மக்கிட்ட ஒரு ஸ்டார்டிங் மாலிக்யூல் இருக்கு. நம்ம ஒன்றும் அதுக்கு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆட் பண்றோம், ஆர் அதிலிருந்து ஆக்சிஜன் ஆட்டம்ஸை வெளியே எடுக்கிறோம். இதவே நம்ம அந்த மாலிக்யூலை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம், அதை ஒரு அமீனா மாத்துறோம். அவ்வளோதான் ரிடக்ஷன். ஸோ த ப்ராசஸ் இஸ் லைக் திஸ். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியலை செலக்ட் பண்றோம். அப்புறம் ஒரு கரெக்ட் கெமிக்கல் டூலை யூஸ் பண்ணி அதை நம்ம விரும்புகிற அமைனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். இட்ஸ் லைக் யூர் அ கெமிஸ்ட், அன் ஆர்டிஸ்ட், கிரியேட்டிங் சம்திங் நியூ. இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கிறோம்ல, வாங்க ஒரு சிம்பிள் அனாலஜி யூஸ் பண்ணலாம். ஒரு கெமிஸ்டோட ஒர்க் ஷாப்பா, ஆர் ஈவன் பெட்டர் ஒரு ஸ்கல்ப்டர், ஒரு சிற்பியோட ஒர்க் ஷாப்பா கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. ஓகே, ஸோ அந்த ஒர்க் ஷாப்ல என்ன நடக்குது? ஒரு ஸ்கல்ப்டர் ஒரு வெறுங்கல்ல எடுத்து அதை அழகான சிலையா மாத்துறாரு இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம கெமிஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் கெமிக்கலை எடுத்துக்கிறாரு. அந்த கல் ஒரு தி ரா மெட்டீரியல் இஸ் ஆர் ஸ்டார்டிங் கெமிக்கல். இது ஒரு நைட்ரைலா இருக்கலாம், ஒரு அமைடா இருக்கலாம், ஒரு ஈவன் அ நைட்ரோ காம்பவுண்ட். அப்புறம் அந்த ஸ்கல்ப்டர் யூஸ் பண்ற ஊலி, அந்த டூல், அதுதான் நம்ம ரிடியூசிங் ஏஜென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் LiAlH4 or maybe 10NaCl. Finally, அந்த அழகான ஸ்கல்ப்சர், the masterpiece, அதுதான் நம்ம ஃபைனல் amine product. See, it's a perfect match. Okay, but why go through all this trouble? ஏன் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் தேவை? Because in reality, இந்த மெத்தட்ஸ் இல்லாம நம்ம லேப்ல most of the amines உருவாக்கவே முடியாது. It's essential. நம்ம கிட்ட இருக்கிற சிம்பிள் மெட்டீரியல்ஸ்ல இருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான முக்கியமான இந்த நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸை கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் ரிடக்ஷன் இருக்கு. ஆல்ரைட், இப்போ நம்ம கெமிக்கல் ஒர்க் ஷாப்குள்ள டிஃப்ரெண்ட் ஒர்க் ஸ்டேஷன்ஸ்க்கு போவோம். அந்த அமீன்ஸை கிராஃப்ட் பண்றதுக்கு வாட் ஆர் த 4 key methods available to us? Let's explore them one by one. இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம பண்ற வேலையோட ஆழம் புரியும். Look at the oxidation state of the nitrogen atom. நம்ம ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நைட்ரோ காம்பவுண்ட்ல நைட்ரஜன் ஹாஸ் அ ஹை ஆக்சிடேஷன் ஸ்டேட் லைக் +5. பட் நம்ம கோல் என்ன? அதை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஃபைனல் அமீன் ப்ராடக்ட்ல ஒரு -3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ we're basically taking it from a very high oxidation level all the way down to a very low one. That's the core of the reduction process. ஸோ நம்ம ஒர்க் ஷாப்ல ஒரு அமீனை உருவாக்க 4 மெயின் பார்ட்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா the starting material can be different. ஒரு நைட்ரைல் or an amide or maybe a nitro compound. ஆனா நீங்க எதை எடுத்தாலும் அந்த கோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், the central process, அது ஒண்ணுதான். It's always reduction. For instance, nitrile we reduce the carbon-nitrogen triple bond. Amide we reduce the carbon-oxygen double bond. But what's the end result? It's always an amine. So, இந்த ரியாக்ஷன் நடக்கிறத நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? Oh, absolutely. Imagine you're in a lab. நீங்க ஒரு டெஸ்ட் டியூப்ல நைட்ரோபென்சீன் எடுத்து அது கூட டின் அண்ட் ஆசிட் ஆட் பண்ணி ரெடியூஸ் பண்றீங்க. ஸ்டார்டிங்ல அந்த சொல்யூஷன் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஆனா ரியாக்ஷன் நடக்க நடக்க ஸ்லோவா அந்த கலர் ஃபேட் ஆகி தி சொல்யூஷன் வில் பிகம் கம்ப்ளீட்லி கலர்லெஸ். அந்த கலர் சேஞ்ச் தான் ஒரு கிளியர் சிக்னல். இட் டெல்ஸ் யூ, ஹே, தி அமீன் இஸ் ஃபார்மிங். இது வெறும் லேப் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் கிடையாது. இண்டஸ்ட்ரியலி திஸ் இஸ் அ மேசிவ் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் aniline. இது டைஸ் அண்ட் அதர் திங்ஸ் செய்ய ரொம்ப முக்கியமான ஒரு அமீன். அதை ஃபேக்டரிஸ்ல பெரிய ஸ்கேல்ல எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க? பை தி கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் நைட்ரோபென்சீன். இது எவ்வளோ எஃபிஷியன்டான ப்ராசஸ்னா, தி yield is more than 95%. Just imagine the sheer volume they produce every day using this method.
ஓகே, இப்போ ஒரு சர்ப்ரைசிங் விஷயம். இது எக்ஸாம்ஸ்ல நல்லா கேட்பாங்க, சோ பி கேர்ஃபுல். நீங்க ஒரு நைட்ரைல், அதாவது RCN எடுத்து அது ரெடியூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? RCH2NH2. நோட்டீஸ் பண்ணீங்களா? ஒரு எக்ஸ்ட்ரா கார்பன் ஆட்டம் அந்த CH2 குரூப் ப்ராடக்ட்ல வந்திருக்கு. ஆனா நீங்க ஒரு நைட்ரோ காம்பவுண்ட் RNO2 எடுத்து அதை ரெடியூஸ் பண்ணா யூ கெட் RNH2. இங்க the number of carbon atoms is the same. So why the difference? It all depends on the starting material's structure. The raw material you choose decides the final carbon skeleton of your sculpture. ரொம்ப important point இது. All right, students, let's quickly recap what we've learned. It all boils down to one simple idea, but with many different paths to get there. So what are the most important things to remember? Number 1, the core idea for making amines is always reduction. Number 2, Andha chemist workshop analogy ni manasla vechukonga. Different materials but one single goal. Number 3, the real-world example of nitrobenzene becoming aniline for all those industrial dyes. And finally, the most important advice. Don't just blindly memorize the reactions. Understand the transformation. Adudha ungalku help pannu. So students, remember just 3 things. And the core idea of reduction, and the workshop mental picture, and the aniline example. இத மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா எக்ஸாம்ல இந்த டாபிக்கை பார்த்து பயமே வராது. It will feel much lighter. And that's how you study smart, not just hard. Okay, before we wrap up, I have a question for you to think about. இப்போ உங்களுக்கு amines எப்படி செய்யறதுன்னு தெரியும். Imagine you're a chemist. உங்க முன்னாடி multiple raw materials இருக்கு. எதை வச்சு ஸ்டார்ட் பண்றதுன்னு நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க? What do you think is the most important factor a chemist considers? யோசிச்சு பாருங்க. We'll meet in the next session. Take